பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்தது போல எங்கள் ஜெபங்களை கேளும் என்று நாம் தேவனிடத்திலே பேசினோம். முன்னதாக நாம் வைக்கக்கூடிய விண்ணப்பத்திற்கு முன்னதாக அவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். இந்த நாள் செய்தி கடந்த முறை கொடுக்கப்பட்ட செய்தியோட தொடர்ச்சி. நாம் மந்தைக்கு மாதிரிகளாக இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. மாதிரியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் முதலில் கீழ்ப்பிடுதலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடந்த முறை நாம் பார்த்தோம். இன்றும் அதன் தொடர்ச்சி வசனங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். உலகத்தை இந்த நாளில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், பண்டிகை என்கிற பெயரிலே தங்களை சந்தோஷப்படுத்திக் கொள்வதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு என்கிற பெயரில் அநேகர் சந்தோஷமாக இருப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் பிலிப்பியா சபைக்கு எழுதும் பொழுது, சந்தோஷமாக இருங்கள், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஆக நம்முடைய சந்தோஷம் எல்லாமே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான். அந்த நாமத்தை சொல்லும் பொழுது பாவம் என்னதென்று உணர்த்தப்படுகிறது. அந்த நாமத்தை சொல்லும் பொழுது பாவத்தை விடுவதற்கு வைராக்கியம் கிடைக்கிறது. அந்த நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது நான் பரிசுத்தம் உள்ளவன் என்கிற உணர்வு எனக்கு தூண்டப்படுகிறது. அந்த நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கும் பொழுது அநேகர் இன்னும் பாவத்தில் இருக்கிறார்களே, நான் பாவியாக இருந்த பொழுது என்னை ரட்சித்தது இந்த நாமம், இதோ அவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்கிற கடமையை உணர்த்துகிறது. அந்த நாமத்தை நான் உச்சரித்து கொண்டே பயணிக்கும் பொழுது நித்திய ஜீவன் எனக்கு உண்டு என்கிற ஒரு மிகப்பெரிய ஆவலை, தூண்டுதலை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நாமத்தை தான் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட இன்னும் என்னிடத்திலே கீழ்ப்பிடிதல் காணப்படவில்லை என்றால், என் ஆண்டவராக இயேசுவின் வசனம் என்ன சொல்கிறது? இந்த நாளிலும் அதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது வசனமாக எபேசு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க சொல்லி கேட்கலாம். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆமென். ஆமென். கீழ்ப்படிதலுடைய தொடர்ச்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாசிக்கப்பட்ட வசனம் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல என்று ஆரம்பிக்கிறது வசனம். ஆக நம்மை நம்பிதான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவை நேசிக்கிறீர்கள் என்றால், கிறிஸ்து என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அதை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்ற விசுவாச வாஞ்சையோடு தான் சபையா இருக்கக்கூடிய இந்த ஆத்துமாக்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அதே போலதான் மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு வார்த்தை அங்கு வருகிறது. எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்றால், அந்த பகுதியை கவனித்து பாருங்கள். எந்த காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. இது கணவன் மனைவி என்கிற ஒரு உறவுக்கான செய்தியின் மிக ஆழமான ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட, இந்த சபை என்கிற விஷயத்தில் வரும் பொழுது, ஆத்துமாக்கள் என்கிற விஷயத்தில் வரும் பொழுது, கீழ்ப்படிதல் எல்லோருக்கும் ஒன்றுதான். இதில் ஆண் என்றும் பெண் என்றும் என்கிற வித்தியாசம் இல்லவே இல்லை. அந்த தேசத்துக்காரர் இந்த நாட்டுக்காரர் என்கிற பாகுபாடு இல்லை. நாம் உணர்வு என்கிற ஒற்றை வார்த்தைக்குள் வரும் பொழுது தேவன் ஒருவர் மாத்திரமே நம் கண்ணுக்குள் வந்து போக வேண்டும். அப்படி சொல்லும் பொழுது இப்போது கொலோசி சபைக்கும் ஒன்றை சொல்லுகிறார். வாசிக்கலாம். கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமென். ஆக இங்கே எபேசுக்கு எழுதும் பொழுது, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்கும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்பதற்கும் நிறைய மாறுபாடுகள், வித்தியாசங்கள் உண்டு. ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்லுகிற விஷயம், அதை மேலோட்டமாக சொல்லுகிற விஷயம். இங்கே எபேசுக்கு எழுதும் பொழுது எந்த காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். ஐயா, எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்கிறது இந்த பகுதி. இப்போ கொலோசியருக்கு சொல்லும் பொழுது சொல்லிக் கொடுக்கிறது, அது கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படியான கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டும். ஏதோ திரைப்படத்தை பார்த்தேன், ஒரு நாடகத்தை பார்த்தேன், புத்தகங்கள், உலகத்தில் அறிவுஜீவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் எடுத்து வாசித்தேன் என்ற கூற்று இங்கு இல்லை. கர்த்தர் வேதத்திலே எதை சொல்லி வைத்திருக்கிறார்? ஒரு ஸ்திரீயானவள் எப்படி கீழ்ப்படிய வேண்டும், எப்படி தன் குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று வேத பகுதி சொல்லிக் கொடுத்திருக்கிறதோ,
அதன்படிதான் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆக அப்படி பார்க்கும் பொழுது ஆதியாகம புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே ஆதாம் தனிமையாக இருக்கிறான் என்பதை தேவன் கண்டு அவனுக்கு சரியான துணை இல்லையே என்று யோசித்த பொழுதுதான் ஏவாளை கொண்டு வந்து கொடுக்கிறார். ஆக ஏவாளை கொடுக்கும் பொழுதுக்கு அதற்கு முன்னதாக அவர் சிந்திக்கிற ஒரு விஷயம், இங்கே இருக்கக்கூடிய காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களிடத்திலும் ஆதாம் மிக சாதாரணமாக பழகுகிறார். ஆனால் கர்த்தர் நினைப்பது என்ன, இது இவனுக்கு ஏற்ற துணையாக இல்லை என்பதை கண்டுதான் மனைவி என்கிற அந்த பெண்ணை கொண்டு வந்து கொடுக்கிறார். ஆக அந்த ஏற்ற துணையாக இருக்குவதற்குத்தான் தேவன் கொண்டு வந்தார் என்றால், அப்ப கர்த்தர் சொல்லுகிற விஷயத்தில் நாம் அதே போன்று கீழ்ப்படிய வேண்டும். இங்கே சபைக்கும் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது வேதம். ஏனென்றால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்து என்னும் ஒரே புருஷர், இந்த கன்னியாகி இருக்கக்கூடிய நாம் அந்த தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது இங்கு எல்லாம் ஒரு நிலையில் கொண்டு வந்து கர்த்தர் சேர்க்கிறார். பிரிவினை என்கிற விஷயமே இல்லை. ஏனென்றால் அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பிலிப்பிய சபைக்கு எழுதும் பொழுது வாசிக்கலாம். 3ஆவது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க சொல்லி கேட்கலாம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆமென். நன்றாக கவனிங்கள் பிரியமானங்களே. கீழ்ப்படிதல் என்கிற விஷயத்திலே நிறைய காரணங்கள் இருக்கின்றன. நாம் இந்த நாளில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை கவனிங்கள். பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது 3ஆம் அதிகாரம் 21 அவன் சொல்லிக் கொடுக்கிறான், நம்முடைய சரீரம் அற்பமானது என்பதை மறந்துவிட வேண்டாம். இங்கே கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டது? இந்த அற்பமான சரீரத்திலே கீழ்ப்படிதல் இல்லை என்றால் நிலைமை யோசித்து பாருங்கள். அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஏனென்றால் நீங்கள் கடிதங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே பேதுரு, யோவான் போன்றவர்கள் சொல்லுகிறார்கள், இன்று நாம் இப்படி இருக்கிறோம், ஆனால் தேவன் வெளிப்படும் பொழுது எப்படி இருப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவன் தொடர்கிறான், எப்படியா? அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம் என்று சொல்கிறான். அப்போ அந்த சரீரம், அந்த நிலையானது எந்த அளவிற்கு மகிமை பொருந்தியதாக இருக்கு என்பதை நினைத்து பாருங்கள். அப்படி என்றால் இந்த அற்பமான சரீரத்திலே என்னுடைய கீழ்ப்படிதல் இன்னும் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும்? ஏனென்றால் கீழ்ப்படிதல் தேவனுக்கு மிகவும் பிடித்த காரியம். எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும் என்பது மனைவி என்ற ஒரு விஷயத்திற்கு மாத்திரமல்ல, கணவன் என்ற அந்த குடும்ப விஷயத்திற்கு மாத்திரமல்ல, இங்கே சபையாய் கீழ்ப்படுகிறோம் என்றால் எல்லா காரியத்திலும் அந்த கீழ்ப்படிதல் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கீழ்ப்படிதலை இன்னும் ஒருபடி மேலே சென்று எபேசுக்கு எழுதும் போது பயன்படுத்துகிறான். அது என்ன வார்த்தை கவனிங்கள். எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21 வாசிக்க சொல்லி கேட்கலாம். தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஆமென். என்ன பயம்? இது தேவனை குறித்த பயம் இருக்க வேண்டும். நீங்கள் யோசித்து பாருங்கள், கிறிஸ்துமஸ் என்பது வேத பகுதியில் சொல்லப்படாத ஒரு காரியம். ஆனால் அதற்கு யாருமே கீழ்ப்படியவில்லை. எல்லோரும் கெட்டு போனார்கள். எப்படி? ஒரே மாதிரி என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஈஸ்டர் பண்டிகை என்பது வேதத்தில் சொல்லப்படவில்லை. கல்லறை நிர்நாட்கள் என்று சொல்லப்படுகிற விஷயம் வேதத்தில் சொல்லப்படவில்லை. இன்று கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கொண்டாடுகிற எந்த பண்டிகையும் வேதத்திலே இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு பண்டிகை இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த பண்டிகைகள் இல்லை என்பதை தெரிந்திருந்தும் கூட நான் அதை செய்வேன் என்றால் எனக்கு தேவனை குறித்த பயம் இல்லை என்று பொருள். அதனால்தான் இந்த கீழ்ப்படிதலை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது எபேசுக்கு இன்னும் அழுத்தமாக சொல்கிறான், ஐயா நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் சபையாய் கீழ்ப்படுகிறது போல, உங்கள் குடும்பமாய் நீங்கள் கீழ்ப்படுகிறது போல, நீங்கள் கணவன் மனைவியாய் கீழ்ப்படுகிறது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். எப்படி? தெய்வ பயத்தோடே கீழ்ப்படிந்திருங்கள். இன்னும் ஒரு விஷயத்தை அவன் மிக தெளிவாக நமக்கு சொல்லி வைத்து விட்டு சென்றிருக்கிறான். வாசிக்கலாம். எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஆமென். ஆமென். இதே பகுதியிலே இருங்கள். இந்த பகுதி எச்சரிக்கை என்று ஒன்றை நமக்கு காட்டி கொடுக்கிறது. அப்படி என்றால் எதை குறித்து சொல்லுகிறது எச்சரிக்கை? இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்றால், என்னை ஒருவன் வீண் வார்த்தைகளால் என்னை ஏமாற்றுவான் என்றால், அதாவது மோசம் போக்குவான் என்றால்,
நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லவா? அது என்ன விதமாக இருக்கிறது என்பதை அதே எபேசுக்கு எழுதும் பொழுது அதே 5ஆம் அதிகாரத்தில் முதல் 5 வசனத்தை வாசிக்க சொல்லி கேட்கலாம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் மதியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். ஆமென். எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபம் வரும். என்னை ஒருவன் வீண் வார்த்தைகளால் மோசம் போக்க கூடாது. இந்த கோபம் எதிலிருந்து வருகிறது? இப்பொழுது சகோதரி வாசித்தது போல அந்த முதல் வசனத்தை 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, தேவனை பின்பற்ற வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி தேவனுக்கு பிடித்தது போன்று இருக்க வேண்டும். ஏனென்றால் 6ஆம் வசனம் சொல்லுகிறது தேவ கோபாக்கினை வரும் என்று. எப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல்? கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல். இங்கே முதல் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது பிரியமான பிள்ளைகள் மேல். இந்த பிரியமான பிள்ளைகள் எப்படி நாளைக்கு கோபமான பிள்ளைகளாக மாறுகிறார்கள் என்றால், தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக கொடுத்தார் அல்லவா? நீங்களும் எப்படி ஒருவர் மேல் அன்பு கூர்ந்து மற்றவரை அன்பு செய்யுங்கள். அடுத்து 3ஆம் வசனத்தை கவனிங்கள். பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. ஒரு பரிசுத்தவான் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? அப்படி இல்லாமல் வேசித்தனம், மற்ற எந்த அசுத்தம், பொருள் ஆசை, இந்த 3 விஷயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. வேசித்தனம் என்பது உங்களை சுற்றி இன்று கொட்டி கிடக்கக்கூடிய மிக பெரிய ஒரு அசுத்தம், அச்சுறுத்தல். 2வது அசுத்தம் அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒன்று. 3வது விஷயம் பொருள் ஆசை. அதை பின்னாடியில் சொல்லுகிறான் விக்கிரக ஆராதனையாக பொருள் ஆசை என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஆக இந்த விஷயங்களை குறித்து, இவைகளை குறித்து உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. ஆனா என்ன செய்ய வேண்டும்? அடுத்து சொல்லுகிறான் அவன், வம்பு, புத்தீனமான பேச்சு, பரியாசம், இவைகள்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதாவது உங்களை பார்த்து டிசைபிள் ஆஃப் ஜீசஸ், இயேசுவோட சீஷர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், பரிசுத்தவான்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடத்திலே இந்த காரியங்கள் அத்தனையும் இருக்கக்கூடாது. என்ன இருக்க வேண்டும் என்று ஒற்றை வார்த்தையில சொல்லுகிறான், ஸ்தோத்திரம் செய்வதே தகும் என்று சொல்கிறார். ஏன் ஸ்தோத்திரம்? நீங்கள் ஆங்கிலத்திலே தேங்க்ஸ் கிவிங் என்று இருக்கும். நன்றி செலுத்துங்கள் என்று சொல்கிறான். காரணம் ஏன் நன்றி செலுத்த சொல்கிறான் என்றால், எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான், ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று. காரணம், எபேசுக்கு எழுதும் போது 2ஆம் அதிகாரம் நீங்கள் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீர்கள் என்றால், பிரஜாதி மக்களாகிய நாம் தேவனற்றவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களுமாக இருந்த நாட்கள் உண்டு. நாம் கல்லையும் மண்ணையும் கும்பிட்டுக் கொண்டிருந்தோம், சூரியனையும் சந்திரனையும் வணங்கிக் கொண்டிருந்தோம், காற்றையும் கடலையும் புயலையும் பார்த்து மிக அதிகமாக நேசித்த நாட்கள் உண்டு. அப்படி இருந்த நமக்கு, நம்பிக்கையே இல்லாத நமக்கு, தேவனே இல்லாத நமக்கு அவர் வந்து ரத்தம் சிந்தினபடியால், அதே எபேசுக்கு எழுதும்போது சொல்லுகிறான் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, நீங்களோ விசுவாசத்தை கொண்டு கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்கிறார். ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளால் உண்டானது அல்ல என்று சொல்லிக் கொடுக்கிறார். நாம் ஒன்றுமே செய்யவில்லைதான். அப்படி நாம் மிகவும் மோசமாக இருந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை ரட்சித்தார் என்றால் நாம் அதற்கு நன்றிதான் சொல்ல வேண்டுமே தவிர வேற என்ன செய்துவிட முடியும் என்கிற விசுவாசத்தோடு தான் அவன் எழுதுகிறான். ஸ்தோத்திரம் செய்வதுதான் சரி என்று சொல்லிக் கொடுக்கிறான். சொல்லிவிட்டு 5ஆம் வசனத்திலே மிகப்பெரிய விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறான். விபச்சாரக்காரனாவது பொருளாசைக்காரனாவது இப்படி இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் பங்கு பெற முடியாது. இப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல்தான், இவர்கள் எல்லாம் பிள்ளைகள், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்த எபேசு சபைக்குள்ளேதான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள், நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய எந்த பட்டணத்து சபையில் இது போன்ற காரியம் இருக்கிறது? வம்பும் புத்தீனமும் அசுத்தம் பொருளாசை வேசித்தனம் இருக்கிறதா? உங்கள் சபை இணைத்து பார்த்துக் கொள்ளுங்கள். ஆக இப்படிப்பட்டவைகள் நிமித்தம் தான் கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்றால்,
7 சொல்லிக் கொடுக்கிறது, அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். யாருக்கு? விபச்சாரக்காரனுக்கு. இல்ல பிரதர், அவர் என் கூட வேலை பார்க்கிறவர் பிரதர், தொழில் பண்றோம் பிரதர், நீங்கள் பக்கத்து வீட்டில் வசிப்பவர் பிரதர், 10-20 ஆண்டுகளாக ஒரே பகுதியில் வசிக்கிறோம், சிறு வயதிலிருந்து அவர் எனக்கு ஃப்ரெண்ட் பிரதர், நண்பர், தோழி. இந்த வரைகளுக்குள் கர்த்தர் வரவே இல்லை. அவர் சொல்லுகிற விஷயம் தேவ கோபாக்கினை வரும் என்றால் நான் எங்கு நிற்கிறேன் என்பதைத்தான் நாம் இங்கே வசனத்தின்படி சுட்டி காட்டுகிறோம். ஆக நாம் இந்த வரையறைக்குள் சிக்கிக் கொண்டிருப்போம் என்றால் அதை விட்டு உடனடியாக வெளியே வர வேண்டும் என்றுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இங்கு இப்படி என்றால் இதே பகுதியை இன்னொரு இடத்திலும் அவன் பயன்படுத்துகிறான். அது இன்னமும் சற்று கூர்மையாக இருக்கும். அந்த பகுதி வாசிக்கலாம். கொலோசியர் புத்தகம் 3வது அதிகாரம் முதல் 5 வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிராராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ஆமென். நாம் எபேசுக்கு வாசிக்கப்பட்ட அதே பகுதிதான் இங்கே கொலோசு சபைக்கும் சொல்லிக் கொடுக்கிறான். இன்னும் ஒருபடி மேலே சொல்லிக் கொடுக்கிறான். எப்படி? கிறிஸ்துடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடங்களில் உள்ள மேலானவையை தேடுங்கள். நீங்கள் கிறிஸ்துடன் உயிர்த்தீர். ஞானஸ்நானம் பெற்ற பொழுது பாவ மனுஷன் மரித்து போனான். இப்பொழுது புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி என்றால் நீங்கள் எதை தேட வேண்டும்? கிறிஸ்து வலது பாரிசத்தில் இருக்கிறார் அல்லவா, அதை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவை தேடுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறான். இது முதல் பகுதி. 2வது பகுதி, ஏன் நீங்கள் மரித்தீர்கள். ஆமாம், அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல பேதுரு பேசும் பொழுது, பேதுருவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த கூட்டம் கேட்டது. அப்பொழுது பேதுரு பதில் சொல்லுகிறான், நீங்களோ மனம் திரும்பி பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவன் சொல்லுகிறான். ஆக அன்று அவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்ட நபர்கள் 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள். எப்படி? தன் பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்து விட்ட நபர்கள். இங்கு அதைத்தான் ஞாபகப்படுத்துகிறான். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது சொல்லிவிட்டு, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, அதாவது கர்த்தருடைய வருகையின் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். சந்தோஷம். நம்பிக்கையான வார்த்தையை சொல்லிக் கொடுக்கிறான். சொல்லி முடித்த பிறகுதான் 5ஆம் வசனத்தில் அவன் பதிவு செய்கிறான், ஆகையால் ஐயா நீ சொர்க்கத்துக்கு சென்று விடுவாய், நித்திய ஜீவனுக்கு போக போகிறாய். ஆனால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, இதை அப்படியே நீங்கள் எபேசு சபைக்கும் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை எது உண்டு பண்ணுகிறது? பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை என்று அவன் சொல்லுகிறான். பூமியிலே உண்டு பண்ணுகிற அவயங்கள் என்று அவன் சாதாரணமாக பயன்படுத்தவில்லை, மேலோட்டமாக சொல்லவில்லை. உங்கள் அவயம்தான் பயன்படுத்துகிறது. யாக்கோபு சொல்லுவான் அல்லவா, அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிற என்று சொல்லக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கிறான். ஆக இந்த அவயங்கள், என் அவயங்கள், என் சிந்தனைகள், என்னுடைய கண்கள் பாவத்தை பார்க்கின்றன, என்னுடைய கைகள் பாவத்தை செய்ய ஆரம்பிக்கின்றன, என்னுடைய கால்கள் பாவத்தை செய்வதற்கு நடந்து போகிறது. சினிமா படம் பார்ப்பதற்காகவோ, அரட்டை அடிப்பதற்காகவோ, அரசியல் காரணங்களுக்காகவோ, மற்ற விஷயங்கள், இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. இதை அத்தனையும் செய்வதற்கு என் உடல், என்னுடைய சரீரத்தை நான் பயன்படுத்துவேன் என்றால் இங்கே சொல்லுகிறான், இவைகள் அத்தனையும் பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள் சொல்லிவிட்டுத்தான் சொல்லுகிறான். எபேசுக்கு சொன்ன அதே வார்த்தையை கொலோசுக்கு சொல்லுகிறான், இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். ஆக கீழ்ப்படியவில்லை என்றால் இவ்வளவு விஷயம் உள்ளே இருக்கிறதா? ஆக கீழ்ப்படிவதில் விஷயத்தில் எவை பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது என்பதை ஒரு பட்டியலிட்டிருக்கிறான் பவுல். அந்த பட்டியலுக்குள் நாம் சிக்கிக் கொண்டிருக்கிறோமா என்பதுதான் இந்த நாளுக்கான செய்தி. ஏனென்றால் அவன் தொடர்கிறான். அடுத்து 3 வசனத்தை நானே வாசிக்கிறேன், நன்றாக கவனியுங்கள். நீங்களும் முற்காலத்தில் அவைகளுக்குள்ளே, யாருக்குள்ளே? அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது, அதாவது வாழ்ந்த பொழுது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். நாமும் அப்படித்தான் எல்லா பாவங்களையும் செய்தோம். தேவன் பாவம் என்ற வரையறைக்குள் எதையெல்லாம் வைத்திருக்கிறாரோ அதை அத்தனையும் செய்தோம் தான். இப்பொழுதோ
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. கோபமும் மூர்க்கமும் பொறாமையும், அங்கு சொன்ன அதே விஷயம் எபேசுக்கு சொன்னது போலவே, கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும். நன்றாக கவனிங்கள், இந்த இடத்துல அவன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். கோபம் வருகிறது, மூர்க்கம் வருகிறது, பொறாமை வருகிறது. ஆனால் உங்கள் வாயிலிருந்து எது பிறக்கக்கூடாது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது? தூஷணம். தூசிக்கிற விஷயத்தை தயவு செய்து செய்யாதீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நன்றாக அலசி ஆராய்வதற்கு முன்னதாக, ஒன்றுக்கு 2 சாட்சி வருவதற்கு முன்னதாக, ஒன்றுக்கு 2 சாட்சி சரியான சாட்சிதான் என்று அறிந்து கொள்ளும் முடிவதற்கு முன்னதாக அந்த தூஷிக்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். ஏனென்றால் எப்படி அந்த வார்த்தையை பாருங்கள், உங்கள் வாயில் பிறக்கலாகாத, அதாவது வரவே கூடாத ஒரு தூஷணம். அப்படி ஒரு விஷயம் நாம் எடுத்த எடுப்பிலே மற்றவரை குற்றம் சாட்டி விடுவோம். கீழ்ப்படிந்திருந்தால் தேவனுக்கு நாம் யோசிக்க ஆரம்பிப்போம். நான் கீழ்படியாத பொழுதுதான் வாயில் பிறக்கவே கூடாத இப்படி ஒரு வார்த்தை வந்திருக்கவே கூடாது என்றால் அதை நான் பயன்படுத்துகிறேன். அது தூஷணம், வம்பு வார்த்தைகளாகி இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு விட்டு விடுங்கள். பழைய மனுஷனை தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். இப்பொழுது விஷயத்துக்கு மீண்டுமாக வருகிறான். என்னை படைத்தார் அல்லவா தேவன், அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. இதுதான் கீழ்ப்படிதலுடைய உச்சம். நாம் இதற்குள் தினந்தோறும் பயணிப்போம் என்றால் தேவனுடைய வருகையை மிக மிக எளிமையாக எதிர்பார்த்து கொண்டிருப்போம். நமக்குள் பயமே இருக்காது. தொடர்ந்து வாசிக்கலாம். எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆமென். ஆமேன். அவன் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறான் இந்த வசனங்களை எல்லாம். நீங்கள் முற்காலத்திலே எப்படி இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக, இந்த உலகத்திற்கு எப்படி, நன்றாக கவனிங்கள், உலக வழக்கத்திற்கு ஏற்றபடி. இப்படி யோசித்து பாருங்கள். உலகம் சொல்லிக் கொடுக்கும், வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பார்கள். எந்த வீட்டில் தான் பிரச்சனை இல்லை என்று சொல்லிக் கொடுப்பார்கள். எல்லார் வீட்டிலும் தான் கஷ்டம் இருக்கிறது, எல்லா வீட்டிலும் தான் சண்டை இருக்கிறது என்று சொல்லுவார்கள். நீங்கள் ஒன்றை மறந்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். இது முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடி என்று சொன்னால், என் வேத வசனம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது, என் கர்த்தர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? சங்கீத புத்தகம் 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்கிறது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அலங்கத்திற்குள்ளே, நல்ல கவனிங்கள், அங்கே சுகமும் இருப்பதாக என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஐயா, உன் வீட்டிற்குள் சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும் என்று வேதம் பகுதி சொல்லிக் கொடுக்கிறது என்றால், எப்படி வீட்டிற்கு வீடு பிரச்சனை என்கிற வார்த்தை உள்ளே வரும்? உலகம் சொல்லிக் கொடுக்கிறது, உன்னை நேசி என்று சொல்லிக் கொடுக்கிறது. என் கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார், நீ உன்னை நேசிப்பது போல மற்றவனை நேசி என்று சொல்லிக் கொடுக்கிறார். உலகம் சொல்லிக் கொடுக்கிறது, உன் சுய புத்தி மேல் சாரு என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார், தேவ நீதியை சார்ந்திரு, உன் சுய புத்தியின் மேல் சாராதே என்று சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆக இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடி இங்கே வாழ்வதற்கு தேவையில்லை. கர்த்தர் ஒருவர் உண்டு. அப்படி என்றால் உலக வழக்கத்திற்குபடி வாழ்ந்தார்கள் என்றால் ஆபிரகாம் எப்படி வந்திருக்க முடியும்? ஆபிரகாமே, நீ வா என்று கூப்பிட்ட பொழுது தன் சொந்த பந்தங்களை விட்டு விட்டு வந்தவன் தான் ஆபிரகாம். தேவனோடு சஞ்சரித்தான் என்று யோனோக்கை குறித்து வேதம் பகுதி சொல்லி வைத்திருக்கிறது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்றால், தேவனோடு வாழ்ந்தான் என்றால், அவன் வாழ்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவனுடைய சிந்தனையாகவும் தேவனை குறித்த அறிவோடும் தான் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறான் அவன். நீங்கள் இப்படி பரிசுத்தவான்களை குறித்து எடுத்துக்கொண்டே வருவீர்கள் என்றால் அவர்களுக்கு ஒன்றே ஒன்று உங்களுக்கு தெரியும், அவர்கள் இந்த உலகத்தை வெறுத்தவர்கள், நேசித்தார்கள் தன் தேவனை. எப்படி தேவனை நேசித்தது போல மற்றவர்களும் தேவன் நேசிக்க வேண்டும் என்று இந்த உலகத்தை நேசித்தார்கள் தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த அசுத்தத்தையும் அவர்கள் நேசிக்கவில்லை. அதனால்தான் எபிரேயர் புத்தகம் நமக்கு ஒன்றை காட்டிக் கொடுக்கும். 11ஆம் அதிகாரம் எபிரேயர் புத்தகம் 25 வாசிப்பீர்கள் என்றால் அங்கு ஒரு வார்த்தை வரும். எப்படி? அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து மோசே தன்னுடைய மக்களோடு வாழ்வதற்கு ஆசைப்பட்டான். ஐயா, இந்த உலகம் தருகிறது நிரந்தரமில்லாத சந்தோஷம், அதை வெறுப்பதற்குத்தான் இருதயம் வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக கீழ்படுகிற இந்த பிள்ளைகள் இவ்வுலகத்தின் வழக்கத்திற்கு ஏற்றபடியாக, கீழ்படியாமின் பிள்ளைகளிடத்தில், ஏற்கனவே கீழ்படியாமின் பிள்ளை யார் என்று பார்த்தோம். இப்பொழுது அந்த கீழ்படியாமின் பிள்ளைகளிடத்தில் என்ன கிரியை செய்கிறது? இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி என்று ஒன்று சொல்கிறது. ஆக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பகுதிக்குள்ளும் கர்த்தர் என்னை நடத்த வேண்டும் என்று பிரயாசப்பட வேண்டுமே தவிர உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. வாசிக்கலாம்.
கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆமென். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் என்னால் இந்த கலாத்தியருக்கு எழுதும் போது அவன் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுப்பான். ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தில் முடிவு பெற போகிறீர்களா என்று கேட்பான். ஏனென்றால் நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். இங்கே ஆவிக்கும் நியாயப்பிரமாணத்திற்கு வித்தியாசம் தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் சுவாதீன பிரமாணத்தை பின்பற்றக்கூடிய நபர்கள். அப்படி என்றால் நியாயப்பிரமாணத்திற்கு நீங்கள் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆக நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. நீங்கள் ஆவியில் நடத்தப்படக்கூடிய சகோதர சகோதரிகள். உங்கள் அன்பு எப்பொழுதும் ஆவிக்கேற்றபடி இருக்க வேண்டும் என்று கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆவிக்கேற்ற அன்பை, ஆவிக்குள்ளான அன்பை நான் கேள்விப்பட்ட போது தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று பவுல் சொல்லிக் கொடுக்கிறார். வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? ஆமேன். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்க உங்களை தடை செய்கிறவன் யார்? தேவன் ஒருவரே என்கிற கோட்பாட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கோட்பாடு என்பதை தாண்டி சத்தியம் அதுதான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சத்தியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள். சத்தியம் என்பது ஒன்றுதான், ஆனால் மனதுதான் இங்கே பிரச்சனை. உலகம் சொல்லிக் கொடுக்கும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று சொல்லிக் கொடுக்கும். ஆமாம், மனது இருப்பவர்களுக்கு அத்தனை பேருக்கும் தேவன் 3 பேர் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். எங்களுக்கு மனது மாறிவிட்டது தேவனை சார்ந்து. இங்கே வசனம் சொல்லியது போல நன்றாய் ஓடியது சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் பொழுதுதான். ஆனால் அதை தடை செய்தவன் யார் என்பது நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அங்கே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக என்னை தடை செய்கிற விஷயம் எது என்றுதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது இப்படி வாசித்து பாருங்கள். வாசிக்கலாம். கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஆமென். எப்படி சொல்லுகிறான் அவன்? சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம என்னை தடை செய்தவன் யார் என்றால் இங்கே 3 சொல்லிக் கொடுக்கிறான். புத்தி இல்லாதனால்தான் நீங்கள் அதை செய்கிறீர்கள். எப்படி? புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்திற்கு கவனிங்கள், கீழ்ப்படியாமல் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார்? ஏற்கனவே சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க உங்களை தடை செய்தவன் யார்? முன்னதாக அவன் எழுதுகிறான், அதை கீழ்ப்படியாமல் போகத்தக்க உங்களை மயக்கினவன் யார் என்று கேட்கிறான். நாமும் அப்படித்தான் இந்த உலக வழக்கத்தின்படி மயங்கி போயிருந்தோம். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திலும் நியூ இயர் கொண்டாட்டத்திலும் பொங்கல் பண்டிகை என்கிற பெயரிலே கிறிஸ்தவனாக இருக்கிறேன், இல்லை நான் ஒரு தமிழன் என்கிற பெயரிலே தமிழ் பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் அல்லவா என்றெல்லாம் நாம் மாறுதட்டி நாட்கள் உண்டு. கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை என்று வேத பகுதி சொல்லுகிறது. சொல்லிவிட்டு அப்படியே சென்றிருக்கலாம். ஆனால் அடுத்த ஒரு வார்த்தை கவனிங்கள். இதே கலாத்தியர் புத்தகம் சொல்லும் போதுதான் வேதம் பகுதி சொல்லிக் கொடுக்கிறது. ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, சந்தோஷம் தான், புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அடுத்து சொல்லிக் கொடுக்கிறது, யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை. அடுத்த கட்ட நிகழ்வுகளுக்கு வருகிறது. அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். கிறிஸ்து வந்த பிறகு மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரன், பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவன், படித்தவன் படிக்காதவன், அவன் இவன் என்கிற எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாகத்தான் இருக்கிறீர்கள். இது போன்ற காரியங்கள் என்னை மயக்கக்கூடிய விஷயம் எது என்றால், கிறிஸ்து விட்டு பிரிக்கக்கூடியது என்னை மயக்கிருக்கும் என்றால், நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க என்னை தடை செய்கிற விஷயம் எதுவாக இருக்கிறது? என் குடும்பமாக கூட இருக்கலாம். ஆனால் அதிலிருந்து நான் வெளியே வர வேண்டும். வாசித்து பாருங்கள். கலாத்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. ஆமென். யாருக்கு? பாருங்கள், 4 சொல்லுகிறது. புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்கள். ஆமாம், என்னை மீண்டுமாக அந்த பழைய காரியத்திற்கு கொண்டு செல்லும் என்றால் தசவமாக உண்டு என்கிற விஷயத்தை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளும் என்ற விஷயத்தில் மாற்று கருத்து இருக்கிறது என்று இன்னொரு பேசுவார்கள். தேவன் ஒருவரே என்று மார்க்க புத்தகம் சொல்லிக் கொடுக்கிறது. இஸ்ரவேலே கேள். அதை சொல்வதற்கு என்ன அவசியம் வந்திருக்கிறது என்றால், அங்கே நன்றாக கவனிங்கள் பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த பொழுது ஆபிரகாமுக்கு தேவன் ஒருவர் என்று தெரிந்திருந்தார். அதற்கு முன்னதாக நோவாவிடத்திலே இந்த உலகத்தை அழிக்கப் போகிறேன் என்று சொன்ன பொழுது தேவன் ஒருவர் என்று அவனுக்கு தெரிந்திருந்தது.
யோசுவா சொல்லிக் கொடுக்கிறான், நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன பொழுது யோசுவாவுக்கு தெரிந்திருந்தது தேவன் ஒருவர் என்று தெரிந்திருந்தது. பின்னாட்களிலே நீங்கள் கடந்து வருவீர்கள் என்றால் அநேக தீர்க்கதரிசிகள் எல்லோரும் சரி, ஏன் ராகாப் என்னும் வேசிக்கு கூட தெரிந்திருக்கிறது, உங்கள் தேவன் ஒருவர், நான் அவருடைய மகத்துவங்களை அறிந்திருக்கிறேன் என்று அந்த வேசி சொல்லுகிறார். ஆக இன்னும் ஒருபடி மேலே சென்று இந்த தேவன் ஒருவர் என்பதற்கு கவனித்துக் கொள்ளுங்கள். இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் இயேசு என்கிற பெயரில் இந்த பூமியிலே உலாவிய அற்புத அடையாளங்களை செய்து மக்களை ரட்சித்துக் கொண்டு வரும் பொழுது இயேசு சொல்கிறார், நீங்க 8ஆம் அதிகாரம் யோவான் புத்தகத்தை வாசிப்பீர்கள் என்றால் நான் தான் அவர் என்று அவங்க சொல்லுகிறார். கல் எடுக்கிறார்கள். அவர்களால் இதை யூகித்து பார்க்க முடியவில்லை. காரணம், தேவன் ஒருவர் தான். ஆனால் மாம்சத்தில் இந்த மனிதன் வந்து இயேசு என்ற பெயரிலே நான் தான் தேவன் என்று சொல்லுகிறானே என்று அவர்கள் கேள்வி எழும்புகிறது. இவர்களுக்கெல்லாம் தேவன் ஒருவர் என்று தெரிந்திருந்தது. அதனால்தான் தேவனை அவர்கள் மாம்சத்தில் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்னொன்றும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஸ்தேவான் சாகும் பொழுது கூட வலது பாரசத்தில் கிறிஸ்துவை காண்கிறேன் என்று சொன்ன பொழுது அவனை கல்லெடுத்து அடிக்கிறார்கள். அவனுக்கு தெரிந்திருந்தது தேவன் ஒருவர் என்று. ஆனால் இன்று கீழ்ப்படியாதவர்களுக்கு அத்தனை பேருக்குமே தேவன் எத்தனை பேர் என்று தருகிறது? 3, 4, 5 என்று பல ரூபங்களில் தருகிறார். ஆனால் கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவன் ஒருவர் என்று வேதம் அழுத்த திருத்தமாக அநேக பரிசுத்தவான்களை கொண்டு நமக்கு சாட்சி சொல்லிக் கொடுக்கிறது. அப்படித்தான் சொல்லிக் கொடுக்கிறான். சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. எப்படி? ஒரு நாளிகையாகிலும். இதைத்தான் 2 யோவான் புத்தகத்திலே சொல்லிக் கொடுப்பான். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உங்களிடத்திலே சொல்லி வராதவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாதிருங்கள், அவனுக்கு வாழ்த்துதலும் சொல்லாதிருங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறான். இங்கே கலாத்தியருக்கு பவுல் சொல்கிறான், ஒரு நாளிகையாகிலும். அது நியாயப்பிரமாணக்காரன் 3 நபர் தேவன் இருக்கிறார், 3 பேராக இருக்கிறார், பிதாதான் எல்லாமே என்று யெகோவா குரூப் என்று எத்தனையோ குரூப்புகள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே நான் ஒரு நாளிகை கூட நான் இணங்கவில்லை என்று சொல்கிறான். ஆனால் திருத்துவம் பேசுகிறவர்களையும் யாரையோ ஏதோதே பேசுகிற அத்தனை பேரையும் வீட்டிற்குள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம், வணக்கங்கள் சொல்கிறோம், மரியாதை செலுத்துகிறோம். ஆனால் பவுல் அப்படி சொல்லவே இல்லை. வேதம் நமக்கு அதை காட்டிக் கொடுக்கவும் இல்லை. பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் மிகவும் கவனிக்கத்தக்க வசனங்கள். வாசியுங்கள். 2 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறோம். ஆமேன். ஆக உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் பொழுது, எது நிறைவேறும் பொழுது? உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாயிருக்கிறோம். புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. எல்லோரை போன்று நாம் அல்ல, மற்றவர்களை போன்று நாம் அல்ல. நாம் வேறுபரிக்கப்பட்டவர்கள். அதனால்தான் உலகத்திலிருந்து வேறுபரிக்கப்பட்டதனால்தான் நமக்கு பேர் பரிசுத்தவான். நாம் உலகத்திற்குள் இருக்கோம் என்றால் நமக்கு அசுத்தம் என்ற பெயர் இருந்திருக்கும். ஆனால் உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? வேறுபரிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம். பரிசுத்தம் என்கிற ஒன்றை பிடித்துக் கொண்டு அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எந்த இடத்திலும் பரிசுத்தம் குலைந்துவிடக் கூடாது என்கிற அச்சத்தோடு தேவனுக்கு பயந்த பிள்ளைகளை நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருக்கிறோம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோட அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி. ஆமென். எப்படி சொல்லிக் கொடுக்கிறது? கொரிந்தியருக்கு எழுதும் போது இந்த 2 கொரிந்தியர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் தர்ம சகாயத்தை குறித்து, பரிசுத்தவான்களுக்கு செய்யக்கூடிய உபகாரத்தை குறித்து, தர்ம ஊழியத்தை குறித்து இந்த பகுதி நிறைய சொல்லிக் கொடுக்கும். அதில் ஒரு விஷயத்தை கவனிங்கள். இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து, யாருக்கு இல்லையோ அவர்கள் அனுபவித்து, எப்படி விஷயத்தை கவனிங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எப்படி அறிக்கையிட்டிருக்கிறார்கள்? கீழ்ப்படிதலோடே அறிக்கையிட்டிருக்கிறார்கள். இங்கே ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டார். வேதவசனம் சொல்லியிருக்கிறது. நான் அன்பு செலுத்துறேன் என்ற கடமைக்காக அல்ல. பொய் சொல்லக்கூடாது என்று ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லக்கூடாது என்று வேத பகுதி சொல்லுகிறது. நான் இனி பொய் சொல்லாமல் இருக்கிறேன் என்ற மிக சாதாரணமாக சொல்லிவிட்டு நகர்வது அல்ல. அதை உளப்பூர்வமாக கிரியிலே காட்டும் பொழுது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோட அறிக்கை இட்டிருக்கிறது நிமித்தம் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக நான் அறிக்கையிடுகிற விஷயம் என் கீழ்ப்படிதல் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் தினந்தோறும் வீட்டிலே குறித்து வைத்துக் கொள்ளலாம்.
என்ன சொல்கிறது? நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ? உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு மிக மகத்துவமான கேள்வி. இந்த கொஸ்டின் எப்படிப்பட்டது என்றால், என்னை பார்த்து என் விரல் கேட்கிறது, நான் தினந்தோறும் பார்க்கக்கூடிய கண்ணாடி என்னை பார்த்து சொல்லுகிறது, நீ எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தான் இருக்கிறாயா என்று அது கேட்டுக்கொண்டிருக்கிறபடியால் உங்களை சோதித்து அறியும்படி இப்படி எழுதுகிறேன் என்று சொல்கிறார். இதே கொரிந்தியருக்கு எழுதும் போது 2ஆம் கடிதத்திலே மறுபடியும் சொல்லிக் கொடுப்பான் 13ஆம் அதிகாரத்திலே. இது 2 கொரிந்தியர் 2:9, 2 கொரிந்தியர் 13:5 ஒன்று சொல்லுவான், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ நீங்களே சோதித்து அறியுங்கள் என்று கேட்பான். ஒன்று நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா என்று கேட்கிறான், மற்றொன்று நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று கேட்கிறான். யாருக்கு? ஒரே சபைக்கு கடிதம் எழுதும் பொழுது ஒரே பகுதியில் தான் இவை வெளிப்படுகிறது. ஒன்று 2 கொரிந்தியர் புத்தகம் 2:9 வசனமும் 2 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனமும். ஆக என்னை பார்த்து நானே கேட்கிற கேள்வி, நான் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்கிறேனா? கொலோசிக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லிக் கொடுக்கிறான் 3ஆம் அதிகாரத்திலே, மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்படி. இப்போ கணவருக்கு சொல்லுகிறான், எப்படி? புருஷர்களே உங்களுடைய மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மீது கசந்து கொள்ளாதீர்கள். 2 பகுதியும் நேர்கோட்டிலே இருக்கிறது. ஒன்று கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல் இருக்கும் என்றால் அன்பு வரும். அப்ப அன்பு இருக்கு என்றால் நான் கீழ்ப்படிவேன். 2ம் நீங்கள் பிரித்து பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு கேள்விதான் இங்க முன்வைக்கிறது. நான் என் மனைவியை நேசிக்கிறேனா? நான் என் கணவனுக்கு கீழ்ப்படுகிறேனா? என் பிள்ளைகள் நல்லொழுக்கத்தில் வளர்க்கிறேனா? அவர்கள் கோபமூட்டுகிற காரியத்தில் செயல்படுகிறேனா? என் சபைக்கு மிக சாதாரணமாக இருக்கிறேனா? இப்படி நீங்கள் ஒவ்வொரு கேள்வியும் கேட்டுக்கொண்டே வருவீர்கள் என்றால் நீங்கள் எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிந்து இருக்கிறீர்களோ? உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். தேவன் வரும் பொழுது அக்கினியில் அகப்பட்டு தப்பினவர்களைப் போல பேதுரு சொல்கிறான், அவரை சந்திப்பதற்கு திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி. ஆக இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எதிரை காட்டிக் கொடுக்கிறது என்றால், இந்த கீழ்ப்படிதல் இன்னும் இல்லையோ என்கிற ஒரு அச்ச உணர்வு அதற்குள் போகாமல், இல்லை நான் இன்னும் தேவனுக்கு கீழ்ப்படிவன். எத்தனை கீழ்ப்படிதல் உங்களுக்குள் இருந்தாலும் வேத பகுதி சொல்லிக் கொடுக்கிறது, வெளிப்படுத்தும் விசேஷம், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தம். அந்த பகுதிக்குள் நீங்கள் வர வேண்டும். அதைத்தான் நீங்க சொல்கிறது, எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து இருக்கிறீர்களா? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆமேன், ஆமேன். ஆக மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே. எப்படி? பழைய உடன்படிக்கைப்படி ஆசாரியன், லேவியர், கோத்திரம் என்று பிரிப்பு இல்லை. இங்க என்ன சொல்லிக் கொடுக்கிறது? 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், அந்த காலத்தில் இருந்த நீங்கள் அத்தனை பேரும் அவருடைய ஆச்சரியமான உரையின் மூலமாக அங்கே பிரித்தெடுக்கப்பட்டு வந்த நீங்கள் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ராஜரீக ஆசாரிய கூட்டமாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிற நீங்கள் போதிக்கக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறீர்கள். மற்றவர்களுக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும் தகுதியை பெற்றிருப்பீர்கள் என்றால், பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு இந்த கீழ்ப்படுதல் என் சரீரத்திலே இருக்க வேண்டும். எப்படி? அதை அடுக்கி ஒடுக்கி வரக்கூடிய காரியமாக நான் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்றால் நானும் சரியாகத்தான் இருக்க வேண்டும். நீங்கள் வேதவசனத்தை வாசித்துக் கொண்டு வரும் பொழுதும் இல்லை அதை கடைபிடித்துக் கொண்டு வரும் பொழுதும் எங்கேயாவது உங்களுக்கு தெவிட்ட ஆரம்பிக்கும் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பாவம் உள்ளே நுழைய ஆரம்பிக்கிறது என்ற அர்த்தம். அதை தெவிட்டாமல் அவை தொடர்ந்து சந்தோஷத்திலே பயணிக்கும் என்றால் வேத பகுதி சொல்லிக் கொடுக்கிறது, கிறிஸ்துவை ருசித்து பாருங்கள், அது எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது என்று. வாசிக்கலாம். ரோமர் புத்தகம் 16வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமீன். அவன் எதிர்பார்க்கிற விஷயம் கீழ்ப்படிதல், சந்தோஷம். ரோமர் எழுதும் பொழுது உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, அதனால் சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் எப்படி இருக்க வேண்டும் அந்த கீழ்ப்படிதல்? நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தீமை ஒரு சகோதரர் செய்ய ஆரம்பித்து செய்துகிறார் என்று தெரிந்துவிட்டு நாம் அப்படி இப்படி என்று சொல்வதற்கல்ல, அதை கர்த்தருக்குள் விட்டு விட்டு கடந்து போங்கள். தீமைக்கு பேதைகளாய் இருக்க வேண்டும் என்று அவன் திரும்ப சொல்லிக் கொடுக்கிறான். ஏனென்றால் உங்கள் கீழ்ப்படிதல் சந்தோஷத்தை தான் கொடுக்கிறது. நாம் கீழ்ப்படிதல் மிக முக்கியம் என்று சொல்லுகிற விஷயத்திலே அதை தொடர்ந்து கடைபிடிப்பதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம். ரோமர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் கோபாக்கினையின் நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சியின் நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். பார்த்தீர்களா? மீண்டுமாக அவன் விஷயத்துக்கு வந்து விட்டான். நீங்கள் கோபாக்கினை நிமித்தம்
கீழ்ப்படுகிறீர்களா, இல்லை மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படுகிறீர்களா? நீங்களே உங்களையே சோதித்து பாருங்கள். கோபாக்கினை 2ஆம் வருகை வருகிறது, ஜட்ஜ்மெண்ட் டே, தேவன் தீர்ப்பு கொடுக்க போகிறார், வெள்ளாடு சிங்காசனம் என்கிறதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தருகிறதே, ஐயோ நாம் அப்படிக்காக கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக இல்லை, மனசாட்சியின்படி தேவன் எனக்குள் இருக்கிறார், இது தவறு என்றால் தவறு, சரி என்றால் சரி, இதற்குள் தான் நாம் வாழ்ந்தாக வேண்டும். ஏதோ ஒருவர் சொல்லுகிறார் என்பதற்காக கீழ்ப்படுகிறோமா? இல்லை, என் தேவனுக்கு முழு இருதயத்தோடு கீழ்ப்படுகிறோமா? ஏனென்றால் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு வலிமையோடு கீழ்ப்படிய வேண்டும், அதாவது அன்பு செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நீங்கள் அப்படி அன்பு செலுத்துவீர்கள் என்றால் நீங்கள் தானாகவே கீழ்ப்படி ஆரம்பித்து விடுவீர்கள். அங்கே கோபாக்கினைக்கு வேலை இல்லை. வாசிக்கலாம், ரோமர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். ஆமென். அவர்கள் தேவநீதி அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால், நன்ற கவனியங்கள், தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த வேண்டும் என்று அல்ல, அதற்கு இடம் பார்க்கிறார்கள், அதாவது சமாளிக்கிறார்கள், அதை தேடுகிறார்கள். எப்படி வகை தேடலாம், எப்படி இதில் சிக்கிக் கொள்ளலாம், இவர்களை எப்படி மாற்றிவிடலாம், எந்த வகையிலே இவர்களை சிக்கிக்கொள்ள வைப்பது, இப்படி தங்கள் சுயநீதிக்குள்ளே, தாங்கள் வகுத்துக் கொண்ட கோட்பாடுக்குள்ளே, பாரம்பரியத்திற்குள்ளே இவர்களை சிக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்கிறார்? அவர்கள் தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். அவ தேவநீதி சொல்லிக் கொடுக்கிறது இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் ஞானஸ்நானம் இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். காரணம், சுயநீதி வெளிப்பட ஆரம்பிக்கிறது. தேவன் ஒருவர் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது இல்லை, அவர் 3 நபர் 4 நபர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எத்தனையோ விதமான உபதேசங்கள் பெருகி இருக்கிறது. ஆனால் அவை அத்தனையும் சுயநீதியை சார்ந்துதான் இருக்கிறதை தவிர தேவநீதியை சார்ந்து இருக்கவில்லை. இருந்திருக்கும் என்றால் அவர்கள் வேதவசனம் சொல்லிக் கொடுக்கிறது, அவர்கள் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். மகிமையின் கர்த்தரை அறிந்திருந்தார்கள் என்றால் அவர்கள் சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். காரணம், சுயநீதியை அவர்கள் நிலைநிறுத்த தேடினபடியால். வாசிக்கலாம், ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஆமென். கிட்டத்தட்ட ரோமர் 10ஆம் அதிகாரமும் 8ஆம் அதிகாரமும் சொல்லுகிற விஷயம், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, உலக சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாமே தேவனுக்கு விரோதம் பகை. இதைத்தான் யாக்கோப்பு சொல்லிக் கொடுப்பான் 4ஆம் அதிகாரத்திலே. விபச்சாரக்காரனே விபச்சாரி என்று அவன் மிக பயங்கரமாக பேசுகிறான். தமிழ் வார்த்தை உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கலாம். ஆனால் உலகத்தை நேசிக்கிறவன் தேவனுக்கு பகைஞன் என்று தெரியாதா என்று அவன் கேட்கிறான். யோவானும் அதைத்தான் பதிவு செய்கிறான். 1 யோவான் புத்தகம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், உலகத்தை நேசிக்காதீர்கள் என்று அவன் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கிறான். இங்கும் அதைத்தான் ரோமருக்கு எழுதவும் சொல்லிக் கொடுக்கிறான். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. யாருக்கு எழுதுகிறான்? ரோம சபைக்கு எழுதுகிறான் கடிதம். இன்னும் ஒரு பகுதி மேலே சென்று பார்க்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதா ஒரு விஷயம் என்று அவன் இப்படி ஆரம்பிக்கிறான். மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்தால் மரணம், சந்தேகமே இல்லை. அது என்ன மாதிரியான பாவம்? கவனிங்கள், அது சாவுக்கு ஏதுவான பாவமா இல்லை சாவுக்கு ஏதுவாத பாவமா? இப்போ நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிவீர்கள் என்றால் அது நீதிக்கானது, அது தேவனை சார்ந்தது. எதற்கு நீங்கள் கீழ்ப்படிய உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்களோ? நான் எதற்கு இப்ப அடிமையாக இருக்கிறேன்? ஏனென்றால் ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏனென்றால் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்றால், அந்த ரோமர் புத்தகம் எழுதும் போது 6ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனம் வாசிப்பீர்கள் என்றால் மிக அற்புதமாக இருக்கும். கடைசி பகுதி சொல்லிக் கொடுக்கிறது, நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். நீங்கள் தேவனுக்கு உங்களை அடிமைகளாக விட்டுக் கொடுப்பீர்கள் என்றால், முதலாவது உங்களுக்கு கிடைப்பது பரிசுத்தம், 2வது நித்திய ஜீவன் என்று பதிவு செய்திருக்கிறது. ஆனால் நீங்கள் உலகத்துக்கு அடிமைகளாக உங்களை விட்டுக் கொடுத்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு கிடைப்பது மரணம் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இங்கே முன்னதாக அவன் சொல்லுகிறான், மரணத்துக்கு ஏதுவானது பாவம், அப்ப நீதிக்கு ஏதுவானது கீழ்ப்படிதல். இப்ப எதற்கு கீழ்ப்படுகிறீர்கள் என்று உங்களையே சோதித்து பாருங்கள். ஆக எதற்கு ஒருவனுக்கு அடிமைப்பட்டிருக்கிறானோ அதற்குத்தான் அவன் அடிமையாக இருக்கிறான், அதற்குத்தான் அவன் கீழ்ப்படிந்திருக்கிறான் என்று இந்த பகுதி சொல்லிக் கொடுக்கிறது.
வாசிக்கலாம். தொடர்ந்து ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஆமேன். ஆமேன். ஏற்கனவே நாம் பார்த்தோம், இந்த அற்ப சரீரத்தை கர்த்தர் மகிமையாக மாற்றுவார் என்று வேத பகுதியை ஆரம்பத்திலே வாசிக்க சொல்லி கேட்டோம். இங்கே ரோமருக்கு பதிவு செய்கிறது என்ன? நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படித்தக்கதாக. இதையே நாம் ஏற்கனவே கொலோசி சபையிலோ இல்ல எபே சபையிலே பார்த்தோம். எப்படி? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் அவயவங்களில் இந்த இச்சைகள் உண்டாக்குறது, உங்கள் அவயவங்கள் தான் கீழ்ப்படியாமல் போகிறது என்று பார்த்தோம். ஆக உங்கள் சரீர இச்சைகளின்படி நடந்தீர்கள் என்றால் பாவத்திற்குத்தான் நீங்கள் கீழ்ப்படிவீர்கள். அப்ப சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரம், சாவக்கூடிய இந்த சரீரத்திலே பாவம் ஆளக்கூடாது என்றால் ரோமருக்கு எழுதியது போல முதல் வசனம், அடுத்த வசனம் சொல்கிறது, ரோமர் 6:13, நீங்கள் எதற்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். அப்ப மரணத்துக்கு ஏதுவான பாவத்தில் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா, இல்லை நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு வந்திருக்கிறீர்களா? வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். ஆமென். எவ்வளவு கடுமையான வசனம்! சண்டைக்காரராக இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் இருப்பார்கள் என்றால் அவர்கள் எதற்கு கீழ்ப்படிவார்கள்? அநியாயத்துக்குத்தான் கீழ்ப்படிவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன வரும்? உக்கிர கோபாக்கினை வரும். ஏற்கனவே எபேசுக்கு எழுதும் போது பவுல் சொல்லிவிட்டான் 5ஆம் அதிகாரத்திலே, இப்படியெல்லாம் செய்கிறவர்களுக்கு கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே பங்கு இல்லை என்று. அது எபேசு சபைக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம். ஆனால் அதே வார்த்தை தான், அதே பொருள்தான், வார்த்தை மட்டும் மாற்றிருக்கிறது. எப்படி? இப்படி தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் எப்பொழுதும் சண்டையிட்டுக் கொண்டு, சண்டை என்றால் என்ன? பிரிவினை. சண்டை என்றால் என்ன? வாதம். வாதம் என்றால் பிரதிவாதம் இருக்கும். ஆக வாதம் இருக்கக்கூடிய, பிரதிவாதம் இருக்கக்கூடிய, சண்டை சச்சரவு இருக்கக்கூடியவர்கள் எதற்கு கீழ்ப்படிய மாட்டார்கள்? சத்தியத்திற்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். சத்தியத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவர்கள் அநியாயத்திற்குத்தான் கீழ்ப்படியார்கள். நியாயம், அநியாயம். இவன் நியாயம் என்பது தேவனுடைய நீதி, அநியாயம் என்பது தேவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயம். ஆக நான் எதிராக இருக்க விஷயத்துக்கு கீழ்ப்படிந்தால் எனக்கு என்ன வருமாம்? உக்கிர கோபாக்கினை வரும். இப்பொழுது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் அகரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. ஆமென். எந்த பரம தரிசனம்? அவன் எப்பொழுது தமஸ்கு பயணிக்கப்பட்ட பொழுது குதிரை வாகனத்திலே அங்கே வெளிச்சம் உண்டாகி அவன் கண்கள் பறிபோன பிறகு யார் என்று கேட்டான் தேவனை. ஆண்டவரை யார் என்று கேட்ட பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் என்று சொன்ன அந்த ஒத்த வார்த்தைக்காக அவன் நடுங்கி திகைத்து, வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால் அப்படிப்பட்ட அந்த பரம தரிசனத்திற்கு அவன் கீழ்ப்படிந்தாமல் இல்லை. கீழ்ப்படிந்தபடியால் தான் அதே 9ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்றால் அவன் அங்கு இருந்த மக்களை கலங்க பண்ணினான் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நாம் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். அதற்கு பெயர் கீழ்ப்படிதல். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். ஆமென். ஆமென். இந்த சங்கதிகளை குறித்து இவ்வளவு நேரம் நாம் பார்த்த எல்லா விஷயங்களும் என்னவாக இருக்கிறது? நமக்கு வேதம் சாட்சியாய் வைத்திருக்கிறது. ஆக தேவன் நமக்கு தந்தருளிந்திருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றால், ஆக தேவனுடைய சாட்சியை நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக பயன்படுத்துகிறோம். எப்படி? நாம் வாழ்கிற சாட்சியான வாழ்க்கை. இவர்கள்தான் கிறிஸ்தவர்கள், இவர்கள் பொய் பேசுவதில்லை, இவர்கள் விக்கிரகங்களை வணங்குவதில்லை, இவர்களுக்கு பண்டிகை இல்லை. மற்றவர்கள் பார்த்து சொல்ல வேண்டும், அது அச்சத்தோடு அல்ல, அது பெருமையாக அல்ல, அது பொறாமையாக அல்ல, உண்மையுள்ள தேவனுடைய சாட்சியாக. அப்படி சொல்லும் பொழுதுதான் கடைசி பகுதி சொல்லிக் கொடுக்கிறது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். எது அவசியம் என்று வேத பகுதி சொல்லுகிறது? தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியம். வேறு ஒன்றும் இந்த உலகத்தில் அவசியம் அல்ல. நீங்கள் இப்படியெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும், அப்படி கீழ்ப்படிய வேண்டும் எல்லாம் தேவன் வகையறுத்து கொடுத்தார் அல்லவா? அந்த தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான் அவசியம். இட்ஸ் மஸ்ட் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக இந்த தேவனை விட்டு விட்டு நான் இன்னும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்திருப்பேன் என்றால்
தயவாய் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, நீங்கள் உலகத்திற்கு அடிமைகளாக இல்லாமல் தேவனுக்கு அடிமைகளாக மாறுங்கள், அதாவது மனம் திரும்புங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நாம் பார்த்த அத்தனை விஷயங்களும் நமக்குள் இன்னும் எங்கேயாவது கீழ்ப்படிதல் இல்லாமல் இருக்கிறதா? இன்னும் நான் தேவ காரியத்தில் கீழ்ப்படியாமல் ஏனோ தானோ என்று செயல்படுகிறேனா? நான் கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல், இதுவரை கீழ்ப்படிந்து வருகிற விஷயம் எப்படிப்பட்ட கீழ்ப்படிதலாக இருக்கிறது? அது தேவனுக்கு ஏற்ற கீழ்ப்படிதலா? என் சரீரத்தை அவருடைய மகிமை கோப்பாக மாற்றும் அளவிற்கு கீழ்ப்படிதல் இருக்கிறதா? அது சத்தியத்திற்கான கீழ்ப்படிதலா, இல்லை அநியாயத்திற்கான கீழ்ப்படிதலா? அநியாயத்திற்கு எதுவாக இருக்கும் என்றால் அது கோபாக்கினை அல்லவா கொண்டு வரும். தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது அது பரிசுத்தத்தையும் அது நித்திய ஜீவனும் கொண்டு வரும் என்ற உணர்வு எனக்கு இருக்கிறது. எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் இந்த நாளில் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வசனங்களுக்காக நன்றி சொல்லுவோம். நான் ஒரு சிறு ஜெபத்தோடு இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள், உங்களுடைய இருதயத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் தேவனோடு சிறு நேரம் பேசுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், கிருபையும் இரக்கவும் அன்பும் உருவானவர். நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் அப்பா. இயேசுவே, இதோ இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த ஆன்லைன் வகுப்பிலே பங்கெடுத்த ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. மகா இரக்கம் நிறைந்தவரே, நாங்கள் கீழ்ப்படிதல் இன்னும் வேண்டும் என்பதை எங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் உமக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு விசை உங்களுடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருந்து கோபாக்கினை பிள்ளைகளாக இல்லாமல் எப்பொழுதும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் தேவனுக்குத்தான் கீழ்ப்படுகிறோமா என்கிறதை நாங்களே சோதித்து பார்க்கும் அளவிற்கு இந்த நாளில் வேத வசனங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுமையாய் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் முழுமையாய் எங்களை பொறுப்படுத்திக் கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உன் கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களை எங்கள் கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.